ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஐநாத்து நியூஸில் வந்து என்ன நடக்க போதான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியனுக்கு வந்து கடைக்கு வந்து பைசா வந்து கொடுக்குறாங்களே, லீஸ்க்கு எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பணத்துக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. கொடுத்துட்டு வந்து எல்லாருமே வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்காங்க. சந்தோஷமாக இருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம வானதி வந்து ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. என்ன கடைக்கு ஓனர்லாம் வந்து பணத்தெலாம் வாங்கிட்டு போயிட்டார் அப்படின்ட்டு வந்து ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த குடும்பத்துக்குள்ளே போனால் எப்படி குடும்பத்தில் வந்து ரெண்டாக்குவாங்க தான் நினைக்கிறேன் வானதின்றவங்க. ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ வந்து கோவம் வரக்கூட தேவையில்லாமல் அனாவசியமாக வந்து கோவப்பட்டுருக்காங்க. ஆனால் பாண்டி தான் தேவையில்லாமல் வந்து குத்தம் சொல்லிட்டு இருக்காங்க. கடைக்கே வராமல் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு ஃபோன் அடிச்சிட்ருக்காங்க. நம்ம பாண்டி வந்து எடுக்கவே இல்லை. அவங்களுக்கு வந்து பாண்டி மாதிரி தான் ஆள் வந்து அவங்களுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் சரின்னு பார்த்தீங்கன்னா பணத்தெல்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறம் கடையை வந்து நல்லா சுத்தப்படுத்தணும், இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. நம்மலாம் இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் நல்லா சேஞ்சிங்காக இருந்தால் சூப்பராக இருக்கும். கடைக்கு ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்களே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும், சமையல் பண்ணுற வரையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி எல்லோரும் சேர்ந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியாவும் சோழனும் வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஜாலியாக வந்து போகிறாங்க. அங்கே போய் சாப்பிட போகிறாங்க. சாப்பிட்டுட்டு அங்கே வந்து சிக்கன் பிரியாணி பிறகு லாலிபப் முட்டை எல்லாருமே வச்சு ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல்லவ வந்து அவங்க அம்மா நினச்சா ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணி எதுக்குடா அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க, நார்மலாக அப்படிலாம் எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க அம்மா எப்போனாலும் வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பல்லவாவுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே வந்து செல்ஃபிலாம் எடுக்கிறாங்க. எடுத்து வந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் சும்மா இருக்காமல் நம்ம அவங்க அப்பாவுக்கு நடேசருக்கு வந்து சாப்பாடு வந்து வாங்குறாங்க. வாங்கினோன்னு பார்த்திங்கன்னா நம்ம பல்லாவுக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிருது. நீங்கள் எதுக்கு அவங்களுக்குலாம் சாப்பாடுலாம் வாங்குறீங்க, அவங்க எப்படி போகிறாங்க, உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்று தேவையில்லை, அன்குளுக்கு வாங்கினா நாங்கள் நம்ம எல்லோரும் சாப்பிடணும், அவரும் சாப்பிடாமல் இருப்பார்ல அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எல்லாம் சொல்லிட்டு வந்து வாங்குறாரு. வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த பிரியாணி வந்து எடுத்து நடேசருக்கு வந்து போட்டு கொடுக்காங்க. நீலா போட்டு கொடுக்குறத பார்த்துட்டு வந்து நீலா பல்லவன் வந்து ரொம்ப கடுப்பாகி நிற்கிறாங்க. எதுக்கு இந்த அண்ணி வந்து இப்படி பண்ணுறாங்க, இவங்களையே இப்படி விழுந்து கவனிக்கிறாங்க. சாப்பாடு கொடுத்துட்டு எப்பயும் போல் நம்ம நீலா வந்து உங்களுக்கு ரெண்டு என்ன பிரச்சனை, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை பெருசாக இருக்குது, அதை வந்து நீங்கள் சொல்ல மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் நல்லவளே கிடையாது, அது ஒன்று தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நல்லவளே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நீலா ஒரு பக்கம் சாக்காகிறாங்க. பல்லவன் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் உட்காந்துருக்காங்க. உடனே நிலா வந்து சாப்பாடு கொடுத்துட்டு உள்ளக்க வராங்க. நீங்கள் எதுக்கு அப்பாவுக்கு இப்படி வந்து அந்த ஆளுக்கு எதுக்கு நீங்கள் இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என் மேலே பாசமே கிடையாது, அந்த ஆள் மேலே தான் பாசம் போல் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நம்ம பல்லவன் வந்து நிலாவை பற்றி கேட்குறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ ஏன்டா அந்த மாதிரிலாம் நினைக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், ஓகே பை டாட்டா, அந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சொல்லலாம். இனிமேல் வந்து இந்த சேனலில் தான் நான் வந்து சீரியல் மட்டும்தான் இந்த சேனலில் வந்து போடுவேன். ஸோ மூவி கவின்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சேனலில் தான் வந்து மினி விளாகு, ஷார்ட்ஸு தர எல்லாமே வந்து என்னோடய வீடு சம்மந்தமானிய அப்புறம் நான் எல்லாமே வந்து அந்த வீடியோவில் வந்து வருவேன், பையன் எல்லாருமே. ஸோ அந்த இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான்.